கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பெய்த கனமழையின் காரணமாக அடித்து செல்லப்பட்ட வாகனங்களை ஜேசிபி உதவி மூலம் தற்போது அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். தினேஷ், வரலாறு காணாத கனமழையின் காரணமாக ஊத்தங்கரை பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருக்கு. அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. மீட்பு பணிகள் தொடங்கியிருக்கு. என்ன நிலவரம், விவரங்கள்? நிச்சயமாக நந்தா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்துள்ளது. கடந்த 14 மணி நேரமாக ஊத்தங்கரையில் மட்டும் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுமையாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய வாகன நிறுத்தும் இடத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழக்கமாக இங்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. நேற்று இரவு இப்பகுதியில் இருந்து வெள்ளம் சூழ்ந்த நிலையில் இந்த வாகனங்கள் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் இந்த வாகனங்களை இன்று காலை முதலே மீட்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் வாகனத்தின் உரிமையாளர்கள் சார்பாகவும் மீட்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா சுமார் 2 மணி நேரமாக இந்த வாகனங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பகுதியில் நீங்களே பார்க்க முடிகிறது. சுமார் 6 வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீத இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இப்பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் அந்த பகுதியிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்த தண்ணீரானது தற்பொழுது குறைய தொடங்கியுள்ள காரணத்தினால் இந்த வாகனங்கள் மீட்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் ஒருவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? இது இந்த மாதிரி மழை இது வரைக்கும் பெஞ்சிருக்கா? என்ன இந்த மாதிரி மழை நாங்கள் 30-40 வருஷம் இந்த பக்கம் வாழ்ந்து வந்துருக்கோம். இவ்வளவு மழையை பார்த்தது இல்லை. இது நைட்டு ஒரு 2 மணிக்கு அது மாதிரி ஏற ஆரம்பிச்சதுங்க. ஒரு மணி நேரத்தில் கடற்கரை அப்படி ஏறிடுச்சிங்க. இப்போ இந்த நேரம்லாம் நேற்று இவ்வளோ முட்டிக்கு மேலே தண்ணி இருந்ததுங்க. இப்போ தான் குறைய ஆரம்பிச்சிருக்குது. இது நாங்கள் நைட் 2 மணிலேருந்து இதுக்கு பயந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் தண்ணி ஃபுல்லாக மூழ்கிடுச்சிங்க. நான் காலையில் ஒரு 5-6 மணிக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்தது. இப்போ இப்போதான் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த குறிப்பிட்டு இவர்கள் சொன்னது போல இன்று காலை முதலே தொடர்ந்து இப்பகுதியில் மீட்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் வாகனனுடைய உரிமையாளர்கள் சார்பாகவும் இந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. வெள்ளப்பெருக்கால் ஊத்தங்கரை கடுமையான இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் கள விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூரில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கனஅடி நீர் செல்கிறது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 19 ஊராட்சிகள் மற்றும் கடலூர் மாநகராட்சியில் 7 பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, திடீர்குப்பம், குண்டு சாலை, ஆல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். கஸ்டம் சாலை மற்றும் மாவட்ட ஆட்சியர் சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதேபோன்று தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள பெரிய கங்கணங்குப்பம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த மக்களை மீட்புக் குழுவினர் மீட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். குண்டு சாலை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டு வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் பாண்டிச்சேரி செல்லும் சாலை மூழ்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், தற்போது மாவட்டத்தின் நிலவரம் என்ன? விவரங்கள். நந்தா, தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி கடலூர் பாண்டி சாலை. தற்போது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக
கடலூர் பாண்டி சாலையில் தற்போது போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் போக்குவரத்து என்பது முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதும் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஆர்ப்பரித்து செல்வதால் தற்போது போக்குவரத்துக்கு தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு பாண்டி செல்லக்கூடியவர்கள் இந்த வழியை பயன்படுத்த வேண்டாம் எனவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடலூரிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து 2 லட்சம் கன அடி நீர் என்பது தற்போது திறந்துவிடப்பட்டிருப்பதால் தற்போது கடலூர் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது அதன் நீர் அதிகரிப்பு காரணமாக கடலூர் பாண்டி சாலையில் அனைத்து சாலைகளும் தற்போது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கடலூரிலிருந்து புதுவை வழியாக செல்லக்கூடியவர்கள் யாருமே தற்போது வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாலை முழுவதுமே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் இங்கே பெரிய கங்கடாங்குப்பம் மற்றும் உச்சிமேடு மற்றும் ஞானமேடு சுப உப்பலவாடி என பல்வேறு கிராமங்கள் உள்ளது. அந்த கிராமங்களும் தற்போது தண்ணீரில் மூழ்கி தற்போது தவித்து வருகிறார்கள். நாம் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டி கொண்டிருக்கும் காட்சி என்பது கடலூர் மற்றும் பாண்டி சாலை. இந்த சாலையில் ஏராளமான பெரிய கங்கடாங்குப்பத்தில் குடியிருப்பு பகுதியில் உள்ளது. அந்த குடியிருப்பு பகுதியில் எப்படி தண்ணீர் என்பது வெள்ளப்பெருக்கு கரை புரண்டு ஓடும் காட்சியை நம்மளால் காண முடிகிறது. அதிர்ஷ்டவசமாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக மக்களை மீட்டு தற்போது பாதுகாப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் பாதுகாப்பாக தற்போது சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் தற்போது காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சாலை முழுவதும் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி பிரேம். விரிவான விவரங்களுக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் விஸ்மங்கலம் பகுதியில் உள்ள ஏரி நீர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலையில் வழிந்தோடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் அங்குள்ள வணிகர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். கால்வாய்களை முறையாக தூர்வாரதே இதற்கு காரணம் என கூறி அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவலர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரிக்கான நீர்வரத்து 8200 கனஅடியாக அதிகரித்திருக்கும் நிலையில் அங்கிருந்து 7800 கனஅடி நீர் கிளியாற்றில் வெளியேற்றப்படுகிறது. மதுராந்தகம் ஏரியில் கடந்த 2 ஆண்டுகளாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் மார்ச் மாதம் நிறைவு பெறும் என்று கூறப்படுகிறது. இதனால் 700 மில்லியன் கனஅடி மொத்த கொள்ளளவு கொண்ட மதுராந்தகம் ஏரியில் தற்போது 480 மில்லியன் கனஅடி நீரை மட்டுமே சேமித்து வைக்க முடிகிறது. உத்தரமேரூர் அருகே செய்யாறு ஆற்றில் அனுமந்தமண்டலம் அணைக்கட்டு நிரம்பி வினாடிக்கு 23,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இருபுறங்களிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனையடுத்து அனுமந்தமண்டலம் செய்யாறு அணைக்கட்டு மற்றும் பெருநகர் மேம்பாலம் அருகே பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சதுப்பேரிப்பாளையம் கிராமத்திலிருந்து ஓதலவாடி கிராமத்தில் நடுவே உள்ள தரைப்பாலம் உடைந்திருக்கிறது. செய்யாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. தருமபுரி பிடமனேரி ஏரி நிறைந்து உபரி நீர் வெளியேறி வருவதால் பிடமனேரி, ஏசிஎஸ் நகர், நந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலரும் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். நைட் 2 மணிலேருந்து தண்ணி போயிட்டே தான் இருக்குது. அந்த பக்கம் ஏரி ஒரு பிடிமை ஏரி ஒன்று இருக்குது. அது ரம்மன்னால இவ்வளோ தண்ணி ஃப்ளட் இந்த பக்கம். ஏன்னா சாக்கடை ரொம்ப சின்னசாக இருக்கிறனால காவாலாம் அடைஞ்சிருந்ததுனால தண்ணி ஃபுல்லாக ஃப்ளட் வந்திருந்து எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வீட்டுக்குள்ளே ஆமாம், வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. தண்ணி, பாம்பு, தேல், பூரான்லாம் உள்ள வந்துருச்சு. பசங்கள்லாம் பயந்து மேலே தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு எதுவுமே இல்லை சார். எனக்கு இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. டோட்டலாக என் பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸு. ஒரே நாளில் ஒரு கொஞ்ச நேரத்தில் எங்கள் எல்லாமே லைஃபவே புரட்டி போட்டுருச்சு. நான் வச்சு இப்போ கீழே ஷிஃப்ட் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. நான் ஷாப் வச்சு 3 மாதம் தான் ஆகுது. நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தேன்னா எனக்கு எல்லாமே அவுட்டு.
சேலத்தில் கனமழை காரணமாக சின்னேரி வாய்க்காடு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக இடைவிடாது பெய்த மழையால் பல ஆண்டுகளுக்கு பிறகு திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ராஜவாய்க்கால் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் ஓடையில் செல்ல வேண்டிய தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது. சினிமா நகர்ன்ற பேர். புதுச்சேரி வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. கோட்டைமேடு, பிரயாணத்தும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ரப்பர் படகு மூலம் மீட்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் அருகே உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.